கரூர் முரளி சார் வணக்கம். இது என்ன இவ்வளவு அக்கப்பூரா போகுது இன்னைக்கு? கரூர் முரளி சார் சொல்லுங்க சார். வணக்கம். நம்மளுடைய வெங்கடேஷ் வெச்சார் இல்ல, வரிசையாக பட்டியல் போட்டு சொன்னார் குற்றச்சாட்டுகள் எல்லாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நான் ஞாபகப்படுத்திட்டா? இல்ல சார், அதாவது வெங்கடேஷ் அவர்கள் குற்றச்சாட்டுகளிலே எல்லளவும் எல்முனை அளவும் நாங்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஆடுகிற NCRP அறிக்கையின்படி பாலியல் குற்றங்கள் அதிகம் நடைபெறுகிற மாநிலங்கள் என்னவென்பதை தரவு வரிசைப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலியல் குற்றங்கள் அதிகம் நடைபெறுகிற மாநிலம் முதலில் உத்தரப்பிரதேசம், இரண்டாவது மகாராஷ்டிரா, மூன்றாவது ராஜஸ்தான், நாலாவது மத்திய பிரதேசம் என்றுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தரவு சொல்லி இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரி அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஆர்வியர் சகோதரர் வெங்கடேசன் சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் 28 மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது என்பதிலே எல்முனை அளவும் மாற்று கருத்து கிடையாது. ஏன் என்று கேட்டால், பெண்கள் பாதுகாப்பாக இருந்த காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகிற மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை நாம் முழுவதுமாக கேட்கணும். அவர் எல்லாமே போய் தான் பேசுறார், ஒன்னும் கூட உண்மை பேசல. என்ன சொல்றாருங்க அந்த கூட்டத்துல, மின்சாரம் கட்டணம் உயர்ந்துருச்சு திமுக ஆட்சியிலேன்னு. யாருனால மின்சார கட்டணம் உயர்ந்தது? யார் அதற்கு அடிப்படை காரணம்? ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்றிய அரசாங்கம் உதய மின் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது கையெழுத்து போடுங்கள் என்று சொன்ன போது காரணத்தை சொன்னார், நான் கையெழுத்து போட மாட்டேன், இதில் கையெழுத்து போட வேண்டுமானால் 3 மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும், ஆகவே நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்ட உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் இப்பொழுது மக்களின் மீது மின்சார கட்டணம் உயர்வதற்கு இந்த நாட்டில் கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதை மறந்துட்டு இப்ப எங்க மீது குற்றச்சாட்டை கொண்டாந்து போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, திமுக ஆட்சியில வீடு கட்ட முடியுதா, கட்டுமான பொருள்கள் எல்லாம் அவ்வளவு உயர்ந்துருச்சுங்கிறார். சார் ஒண்ணும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும் மேடம். நீங்க வந்து இங்க இருங்க, நீங்க வந்து அவருக்கு புத்தி சொன்னீங்க, முதல்ல நீங்க சரியா நடங்க. இன்னைக்கு கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் விவாதம். சும்மா பாலியல் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? பாலியல் உங்க ஆட்சி நடக்கலையா? நான் கேட்கிறேன், அஜித் குமாருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்க அந்த பெண் யாரு? பிஜேபி சார்ந்த பெண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் பிஜேபி குற்றம் சொல்ல முடியுமா? நீங்கள் மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமா கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்க பெண்கள் இல்லையா? அவங்க என்ன ஆம்பளைங்களா? என்னமா பேசுறீங்க? உங்க கூட்டணி ஆட்சி நடக்கிற மாநிலத்துல ரொம்ப சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கான்னு பேசுறீங்க. நானும் பொறுமையா பேசிக்க ஒரு பெண்ணுங்கிற முறையில நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். சொல்லுங்க பதில சார். அதெல்லாம் ஒரு மாநில அரசுடைய உரிமை சார். மேல்முறையீடு சார் நான் கேட்கல வெங்கடேஷ், மேல்முறையீடு நாங்க போடணும்னு சொன்னீங்கல்ல, கவர்னருக்கு இந்த அதிகாரம் தான் சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்துச்சுல, அந்த உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க மேல்முறையீடு போடுங்க. இது அது ஒண்ணா சார்? நிர்வாக ரீதியா போறது பாலியல் நடக்குதுன்னா திமுக காரங்க எல்லா குற்றச்சாட்டு செய்றீங்க, அதுக்கு பயந்து மேல்முறையீடு போறீங்க. நீங்க போனா மட்டும் திமுக காரங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அண்ணாமலை நான் என்ன குழந்தையோட பாலியல் நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார், கவர்னருடைய பிரச்சனை நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பாலியல் நிர்வாகிக்கு முக்கியத்துவம் சரியா பிரச்சனை, கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியத்துவம் பிரச்சனை. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க, அண்ணா நகர் கேஸ்ல உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 3 உமன் எஸ்பியை போட்டு அது விசாரணை நடத்தி அதுல கன்விக்ஷன் ஆயிடுச்சு. நீங்க இப்பவும் அதுல திமுக காரன்னு சொல்றீங்க. அதுல ஒருத்தரே ரிசைன் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான்
இல்ல யார் அந்த சார் இந்த கேள்விக்கு இன்ன மேடம் இங்க மேடம் அதுக்கு அப்புறம் தான் மேடம் 3 பெண் எஸ்பி போட்டு கமிட்டி போட்டாங்க. ரிசைன் பண்ணாங்க ஒருத்தர். வேணா நான் இதுல இருந்து விலகி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பேசிட்டு டிஎஸ்பி சவுந்தரபாண்டியன் ஏன் கோட்டு போடுது? ஏங்க கோட்டு போடுது? திமுக மேல நம்பிக்கை இல்லங்க. அத்தனை தவறுகள் நீங்க செஞ்சீங்க. எல்லா தவறையும் திமுக மேல போடுறீங்க. திமுக மேல நம்பிக்கை இல்ல. சார் சொல்ல சொல்லுங்க. கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸை பாக்குறீங்களா? நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேட்குறேன். நீங்க இங்க எந்த கவர்மெண்ட் இல்லை, இந்த கவர்மெண்ட் இல்லை, நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம சார்ஜ் பண்ண போறோம். ஆனா நிர்வாக நடைமுறைகள்னு ஒன்று இருக்கு. கோர்ட்ல போலீஸ் தரப்புல அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கறாங்கன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க? யாருன்னா ஒருத்தர் 5 பேரை பிடிச்சிட்டு வந்து இதுதான் பண்ணுவாங்கன்னு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு சொல்லுங்க பதில். அப்படி இல்ல சார். ஏங்க என்னங்க நீங்க சொல்றது உண்மைனா அப்ப நான் சொல்றது பொய்யாங்க? இல்ல சார், இவர்கள் வந்து எங்களுடைய அழுத்தம் காரணமாக 5 குற்றவாளிகளை கொண்டு நிப்பாட்டி இவங்கதான் பண்ணாங்கன்னு ஒத்துக்க சொல்ல வச்சு கேஸை இவங்க மூடுவாங்க. நீங்க ஆதிக்க மனப்பான்மையோட பேசுறீங்க. டிஎஸ்பி தலைமையில குழு தான் சவுந்தரபாண்டியன் தலைமையில குழு வச்சிருக்காங்க. அப்ப கோர்ட் மேல நீதி அரசர்கள் திமுக அரசு மேல நம்பிக்கை இல்லாம செய்றாங்க. அத சொல்லுங்க சார். ஒரு டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தானே சார் போட்டிருக்காங்க. ஆமா அவ்வளவுதான். அவங்க மேற்பார்வையில தான போட்டுருக்காங்க. நீங்க அவங்க மேற்பார்வையில போட்டதை நீங்க பிரைஸ் பண்றீங்க. 3 உமன் எஸ்பி தலை 3 பெண் ஐபிஎஸ் தலைமையில போட்டதை சந்தேகப்படுறீங்க. விளாத்திக்குளம் விவகாரத்திலேயே ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா உன் பொண்ணு எவனையாவது இழுத்து நோடிச்சா போய் பாரு போலீஸ் சொல்றாங்க. அந்த லிமிட் இல்ல, அந்த லிமிட் எப்படி நம்ப முடியும்? சார் சொல்லி முடிங்க சார். இப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த எஸ்பியை. இல்ல அண்ணா நகர் வழக்குல அந்த பேரண்ட்ஸே நிர்வாணமாக்கி அடிச்சிருக்கீங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க போனா. இதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்காம வேற என்ன என்கொயரி கேட்க சொல்றீங்க? சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் இல்ல நான் என்ன சொல்றேன், நடந்துட்டே இருக்கும். இவங்க அப்பீல் பண்ணிட்டே நான் என்ன சொல்றேன், அதுக்கே இருக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க தயவு செஞ்சு சொல்லி முடிங்க சார். சசி சார் கொஞ்சம் யாரையா பேச விடுங்க. இத கேட்டா உதயமின் திட்டத்துக்கு போயிடுது, இதை கேட்டா ஜிஎஸ்டி போயிடுது. உதயமின் திட்டத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்ல உயர்த்தணும்னு இருந்தது. 10 வருஷம் ஆட்சி, 11ல இருந்து 21 வரைக்கும் உயர்த்தணுமா? நாங்க 3 முறைல 4 முறை 150% உயர்த்தி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. இங்க பாருங்க, மின் மீட்டர் பொறுத்த கூடாது. நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிலங்கள்ல விவசாய நிலங்கள்ல பொறுத்தல. நான் என்ன சொல்றேன், கமடு வெங்கடேஷ் சச்சியை வச்சுமே விவாதத்தை நடத்திருக்கலாம். ஊடகத்துல நீங்க இந்த விவாதத்தை நடத்திருக்கலாம். எங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க தான் பேசுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குறுக்குச்சால் ஓட்டிட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? நாங்களும் பொறுமையா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னென்ன பேசினாரு அதுக்கு நாங்க விளக்கம் தரோம். விளக்கம் தரணும்னா ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. மட்டும் பேச விடுவீங்களா? நான் அடுத்து உங்ககிட்ட வந்துடுவேன். சார் சொல்லுங்க சார், சொல்லி முடிச்சிருங்க சார். நான் அவங்க கிட்ட போயிடுறேன். யார் நான் பேசுறதுங்களா? ஆமா சார், உங்களை தான் சொல்லி முடிக்க சொல்றேன். அதாவது இப்படிப்பட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தன்னை காட்டிக் கொள்வதற்கும் இந்த கூட்டணியில அவருக்கு பெரிய சிக்கல் வந்துருச்சு சார். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சசி மேடம் உட்பட வெங்கடேஷ் உட்பட அவர்களுக்குள் ஒரு பெரிய பதட்டம் வந்து விட்டது. என்னவென்று கேட்டால் பிஜேபி கூட்டணிக்குள் இப்பொழுது விஜய் வந்து விடுவார். விஜய் வந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி கலட்டி விட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்ட காரணத்தால் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இப்படி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவிலேயே அமைதியான மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற தமிழ்நாடு. நான் சொல்லவில்லை, இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் தேர்தல் கமிஷனரே சொல்லி இருக்கிறது. அமைதியாக தமிழ்நாடு இருக்கிறது என்று தேர்தல் கமிஷன் அதிகாரியை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சசி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல நினைக்கிறீங்க. இவங்க ஆட்சியோட லட்சணம் நேத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே எல்லா ஊர்லயும் அது ஒண்ணே போதும். 5 ஆண்டு பை ஸ்டாலின். அமெரிக்கா எங்களை ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. அந்த லட்சணம் மைக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் மோடி கிட்ட போய் கால விழுந்துட்டு வர லட்சணம் எங்களுக்கு தெரியும். மரியாதை பேசணும் சார். Bye bye Stalin, bye bye Stalin, bye bye Stalin. Don't worry sir. Don't worry sir. Bye bye. மீண்டும் வருவார் ஸ்டாலின். Bye bye sir. Bye bye bye. Bye sir, bye sir. Bye sir. மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருவார். மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருவார்.
பிஜேபிக்கு அதிமுக தண்ணி குடிங்க சார். தண்ணி குடிங்க சார். கிடையாது. ஓகே சார், ஓகே சார், தண்ணி ஓகே குடிக்காதீங்க. சார். தண்ணி குடிங்க. சார். அடிமை தண்ணி குடிங்க. நீங்க போய் அடிமையா போய் உட்கார்ந்துருங்க. தண்ணியை குடி, தண்ணியை குடி. நீங்க போய் தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிங்க. சார் கத்துறீங்க சார், போதும் ஒரு சார். ஒரே செய்கை தான் சார் காட்டுறேன். நான் எதுவுமே பண்ணல. வாயிலே வார்த்தையே வரல, செய்கை தான் காட்டுறேன். சார் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சசி தயவு செஞ்சு கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிங்க சசி. 3000 லாரில என்ன சசி டெய்லி இவ்வளவு 1.5 அக்க போற கோடி ரூபாய் போகுது? மணல் அள்ளிட்டு இருக்காங்க கரூர்ல. அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்க. சும்மா பை பை சொன்னா கூட கத்திட்டு இருக்காரு. சும்மா நீங்க போறீங்க. சார் இப்ப பாருங்க, கரூர் மணலி சார். சார் என்ன சார் அவங்க பண்றத நீங்களும் பண்றீங்க சார். எது சார் சொல்லணும்? தவறான நியாயப்படுத்தாதீங்க. அவங்க பண்றது நீங்க வந்து பாத்தீங்களா? நீங்க வந்து பாத்தீங்களா? பாருங்க அங்க உட்கார்ந்து. என்னது அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களா? சரி சொல்லுங்க சார், கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க சார். சார் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க சார். என்ன கத்துனாலும் பை பை தான் சார். சார் என்ன கத்துனாலும் அவ்வளவுதான் சார். கூட்டணிக்கு குட் பை சொல்லிர தமிழ்நாடு கவர்றாங்க. நீங்க இது முடிச்சது. உத்தம் தாக்கருக்கு ஏற்பட்ட எடப்பாடிக்கு ஏற்படும். சசி சொல்லுங்க சசி, நான் முடிக்கிறேன் சசி. இல்ல நான் வெங்கடேஷ் போயிட்டானே. இல்ல அவன் தான் நாங்க தான் பை பை ஸ்டாலின் சொல்லிட்டோம். சார் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா சார்? பதட்டத்தின் உச்சியில திமுக காரர்கள் குறிப்பா அவரையாச்சும் பேச விடுங்களா இல்லையா? இவங்க இப்படி தான் கத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க, மைக் அடிச்சுன்னு பொய்ய பேசிட்டு இருப்பாங்க. என்னோட கொள்கை எல்லாரும் பேச வைக்காதீங்க. மன்னிப்பு கேட்காம அவரெல்லாம் பேச வைக்காதீங்க. திருவண்ணாமலையில ஒரு போலீஸ் அதிகாரி ஆந்திராவிலேருந்து வந்த 2 பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினதுக்கு அந்த கேஸை முடிக்கிறதுக்கு அந்த அம்மாவையும் பொண்ணையும் உடனடியாக பஸ் ஏற்றி ஆந்திராவுக்கே அனுப்பிச்சு அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம கேள்வி எழுப்புறோம். இன்னைக்கு வரையும் பதில் இல்லை சார். நான் சொல்றேன் சார், இருங்க நான் முடிச்சிடுறேன். நீங்கள் பதில் சொல்லுங்க. அந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஆளை வெட்டினானுங்க தெரியுங்களா? பசங்க 4 பேர் கஞ்சா குடிக்கு செய்து ஆளை வெட்டி அவரை வந்து பொது வழியில் பேச விடாமல் அவனை உடனடியாக ஒரு லெட்டரை வாங்கி அவனை சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிங்க. ஏன் அனுப்பிச்சிங்க? எதனால வந்துச்சு? அனுப்புனாங்களான்னு தெரியல. அது தெரியல. அவன் எங்க போயிருக்கான், உயிரோடு இருக்கானான்னு தெரியல. அது ஒரு கதை. இப்போ இவங்க வந்து மற்றதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் போக்சோ வழக்கிலையும் பெண்களுக்கு எதிரான வழக்கிலையும் நாங்கள் 103 கோடி ரூபா நிவாரணம் கொடுத்துக்கிறோம் கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் சொன்னாங்களா? ஆந்தட்டிக் ப்ரூஃப் தானே அது. 7000 வழக்குகள் பதிவு பண்ணிருக்கணும். இதுக்கு மேல நாங்க என்ன பேசணும்? நீங்களே தான் சொல்ல, நீங்க தான் வழக்கு பதிவு பண்றீங்க, நீங்க தான் அதை நடத்துறீங்க, நீங்களே தான் அது நிவாரணம் கொடுக்குறீங்க. ஆந்தடிக் ப்ரூஃப் அப்புறம் சட்ட ஒழுங்கு தேர்வு பால்வாடுன்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றமே தீர்ப்பு தந்திருக்கு சார். இது என்ன சார் கொஞ்சம் இருங்க சார். சார் சொல்லுங்க இல்ல யூபிலங்க இவர் சொன்னாரு எங்களுக்கு இது எத்தனாவது மாநிலம் இன்னைக்கு வரையும் அதெல்லாம் கிடையாது. அவர் சொன்ன தரவு எல்லாம் நான் ஏத்துக்கல சார். யூபி ஃபர்ஸ்ட்ங்க இது என்சிஆர்பி டேட்டா 25 26 க்கு டேட்டாவே இல்ல 20 அதுதான் முன்னாடி சொன்னேன். தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு 23ல இருந்து தமிழக அரசு டேட்டாவை அனுப்பல. டேட்டாவை நாங்க தமிழ்நாடு தான் நீங்க கேக்குறீங்க. இல்ல சார், அது அகில இந்திய அளவுல தான் அந்த ரிப்போர்ட் கொடுக்குற வெளியிடுறாங்கன்னு. ஆல் இந்தியா ரிப்போர்ட் தான். அதுக்கு பேரே கிரைம் இன் இந்தியா ரிப்போர்ட், ஆல் இந்தியா ரிப்போர்ட் தான். தமிழ்நாடு கொடுக்கல, வேற ஸ்டேட் கொடுத்துட்டு வந்துருச்சா? வேற ஸ்டேட் கொடுத்தா இல்ல எங்க வந்திருக்குது? ஏன்னா முதல்ல சார் நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நான் என்சிஆர்பி எல்லாம் ரெஸ்பாண்டண்டா சேர்த்து நான் கோர்ட்ல கேஸ் போட்டவன். சரி சொல்லுங்க. அதனால சொல்றேன். முதல்ல ப்ரொவிஷனல் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, அப்புறம் எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ரிவைஸ்டு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க தமிழ்நாடு கொடுக்கலங்கறீங்க, இது அதர் ஸ்டேட். உங்களோட இதுக்கே வர உங்களோட அப்புறம் எதுக்கு நீங்க அவசரமா பொறுப்பு டிஜிபியும் நம்மளோட சென்னை போலீஸ் கமிஷனரும் தீரஜ்குமார் வச்சு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க? என்ன பேட்டி? உலகத்திலே தமிழ்நாட்டில் வந்து குற்றச்செயல் கம்மியா இருக்கு, நம்ம வீட்டுல தான் கொலைகள் கம்மியா இருக்குது, பாலியல் வன்முறை கம்மியா இருக்கு, நீங்க டேட்டா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நாங்க தேனும் பாலும் கொடுங்க. எதுக்கு அவசரமா வந்து பேட்டி கொடுக்குறீங்க? எதுக்குங்க கொடுக்குறீங்க? ஏன் தரக்கூடாது? தொடர்ந்து ஒரு வாரத்துல தொடர்ந்து பிரச்சனை நடந்திருக்குங்க. மதுராந்தல் நடக்குது, நாங்குநேர்ல நடக்குது, யார் நடக்குது, லாக் அப் டெத், ஆகாஷ் அங்க அடிக்கிற மானாமதுரை. யார் இல்ல சார், யார் விளக்கம் கொடுக்கணும்? ஏங்க சம்பந்தப்பட்டவங்க கொடுக்கணுங்க. அமைச்சர் கொடுக்கணுங்க. அமைச்சருக்கு கொடுக்கணும் டேட்டா. நீங்க அரசு அதிகாரி பின்னாடி ஏன் இந்த அரசாங்கம் ஒளிக்குது? இல்ல முதலமைச்சர் ஏன் ஒரு ட்வீட் பண்ணல? சொல்லுங்க. ட்வீட் வர வேண்டாம். ட்வீட் சப்போர்ட். கரூர் சம்பவத்துல அமைச்சர் வந்து பேசுறாங்க, அரசு அதிகாரி வந்து பேசுறாங்க. எல்லாத்துலயும் அரசு அதிகாரி தான். எதுக்குங்க அரசு அதிகாரி? நான் அரசு அதிகாரிக்கு ஓட்டு போட்டேன். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்? இல்ல சட்ட அமைச்சர் நான் ஓட்டு போட்டது மக்கள் சட்டசபை. எனக்கு புரியல சார், இந்த பாலிடிக்ஸ் எனக்கு புரியலன்னு. நீங்க எந்த ஸ்டேட்ல முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களுக்குமே இந்த மாதிரி லாண்ட் ஆர்டருக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க? அவங்க தான் கொடுக்கணும், நாங்க அவங்க தான் கேள்வி கேட்போம் சார். ஏங்க சார் நான் வந்து கேள்வி அரசு அதிகாரி கேள்வி கேட்க முதலமைச்சர் கேள்வி கேட்க ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சசி. இங்க பாருங்க, பொள்ளாச்சி கேஸ்ல யாராச்சும் மினிஸ்டர்ஸ் பேட்டி கொடுத்தாங்களா?
நீங்க அல்லது சாத்தான்குளம் கேஸ்ல மினிஸ்டர்ஸ் பேட்டி கொடுத்தாங்களா? நீங்க இந்த அரசு அதிகாரி பேட்டி கொடுத்தாங்களா? எந்த இதுல மினிஸ்டர்ஸ் பேட்டி கொடுத்தாங்க? கேட்டோனே சிபிஐ என்கொயரி கொடுத்தாச்சு. நீங்க சிபிஐனால அலறீங்க. ஏன் போறீங்க சிபிஐ ஈடி? சசி இங்க பாருங்க, இந்த அரசாங்கம் வந்த இன்னைக்கே அப்புறம் சட்டமன்ற அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கங்க சசி. உங்களுக்கு ஞாபகத்துல இல்லைன்னா நான் சொல்றேன். நீங்க கேளுங்க. இங்க பாருங்க, சிபிஐ அதிமுக ஆட்சி இருந்தபோது சிபிஐ இங்க உள்ள வருவதற்கு அனுமதி இருந்தது. இந்த அரசு அமைந்த சார் கொஞ்சம் நான் ஒன்னு நீங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்றதை கேளுங்க. இந்த அரசு சிபிஐ இங்க வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும்னு ஒரு அதுக்கான அனுமதியை ரத்து பண்ணது இந்த அரசு. யார பாத்து பண்ணாங்க? மேற்கு வங்கத்துல மம்தா பண்ணாங்கன்னு பண்ணாங்க. அதனால முன்னாடியே நீங்க ரத்து பண்றீங்க. அதனால அது உங்களுக்கு என்ன சார்? அது ஒரு மாநில அரசு. ஏன் ரத்து பண்றீங்க சார்? அது ஸ்டேட் கவர்மெண்ட். சரி பண்ணீங்க. நீங்க சார் எனக்கு புரியல சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ என்கொயரி தராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பவத்துல புடிச்சிட்டீங்களா இன்ன வரைக்கும்? நீங்க உங்க போலீஸோட லட்சணம் இப்படி தான் இருக்கு. அதனால தான் என்கொயரி கேக்குறோம். நீங்க சொல்றீங்கல்ல எந்த அமைச்சர் எந்த காலத்துல பதில் சொன்னாங்கன்னு. சட்ட அமைச்சர் ஏன் இன்னைக்கு பதில் சொன்னாரு? சொன்னாரு பாலியல் வன்முறை நடக்கும்போது வர மாட்டாராம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னு அமைச்சர் பதவி போறோம்னு வருவாரு. திருப்பரங்குன்றத்துல மலையில தீபத்தூண்ல ஏத்துறோம்னா முதலாளா வந்து பதில் சொன்னவர் ரகுபதி அவர்கள் தாங்க. மத்ததுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. சப்பக்கட்டு கட்டறது அது நில அளவு கல்லுன்னு சொல்றது யாருங்க? சுடுகாட்டுல போய் சுடுகாட்டு தான் பணத்தை புதைக்கணும். எங்க ரெகுலரா தீபம் ஏத்தணும் அங்கதான் ஏத்தணும்னு சொன்னது உங்க சட்டத்துறை அமைச்சர் தானே. மத்ததுக்கெல்லாம் வர மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் வரிஞ்சு விட்டு வராரு அவரு. அது ஜட்ஜ்மென்ட் வந்தது. என்ன ஜட்ஜ்மென்ட்? அதுக்கு மட்டும் எங்க வரிஞ்சு விட்டு வரீங்க நீங்க? இன்னைக்கே வராரு சட்ட அமைச்சர் அமைதியா